கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு ராஜாவாகிய யோவாஸ் போட்ட முதலாவது திட்டம் வெற்றி பெறவில்லை. யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனார்கள். யோவாஸ் ஆலயத்தை பழுது பார்க்கும் முயற்சியை நிறுத்திவிடவில்லை. அவன் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு இரண்டாவது திட்டத்தை போடுகிறான். ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனது என்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறவருக்காக விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறான். ராஜாவாகிய யோவாசுக்கு தேவாலய கட்டிடத்தின் மீது அக்கறை இருக்கிறது. ஆனால் தேவாலயத்தில் நடைபெற வேண்டிய ஆராதனையின் மீது அக்கறை இல்லை. யோவாஸ் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் யூதா ஜனத்தார் மத்தியிலே ஆவிக்குரிய ஜீவியம் பழுதடைந்திருப்பதை பழுது பார்க்க வேண்டும் என்னும் எண்ணம் அவனுடைய மனதில் ஏற்படவில்லை. இக்காலத்திலும் ஒரு சிலர் யோவாசை போல திருச்சபையின் கட்டிடத்தின் மீது பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். ஆலய கட்டிடத்திற்கும் அதன் கட்டுமான வேலைகளுக்கும் ஆலயத்தை அலங்காரம் பண்ணுவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திற்கும் தெய்வ பக்திக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய கிருபைக்கும் வல்லமைக்கும் அந்நியர்களாகவே இருக்கிறார்கள். யோவாஸ் ஆசாரியர்களை நோக்கி, இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்க வேண்டாம் என்று சொன்னான். மேலும் அவன் அவர்களிடத்தில் பணத்தை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றும் சொன்னான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதிக்கிறார்கள். ஆசாரியர்கள் இனிமேல் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக ஜனங்கள் கையிலே பணத்தை வாங்கக்கூடாது. அவர்கள் ஆலயத்தை பழுது பார்க்கிற வேலையையும் செய்யக்கூடாது. ஆசாரியர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை அவர்கள் உண்மையாய் செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பார்க்கிற வேலையை செய்யும் போது அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை சரிவர செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள். முடிவிலே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஒழுங்காக செய்யவில்லை, ஆலயத்தையும் பழுது பார்க்கவில்லை. ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. இந்த பணத்தை ஜனங்கள் கையில் இருந்து சேகரிக்க வேண்டும். இதற்காக ஆசாரியனாகிய யோய்தா ஒரு புதிய திட்டம் ஒன்றை வகுக்கிறான். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிடுகிறான். யோய்தா அந்த பெட்டியை பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைக்கிறான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போடுகிறார்கள். தேவாலயத்தை பழுது பார்ப்பதற்கு 2 காணிக்கை பெட்டிகள் வைக்கப்படுகிறது. ஒன்று தேவாலயத்திற்கு உள்ளும் மற்றொன்று கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பேயும் வைக்கப்படுகிறது. தேவாலயத்தின் பணிமுட்டுகளை செய்வதற்காக இந்த காணிக்கையை பிரதானமாக செலவு பண்ணுகிறார்கள். ஜனங்கள் அந்த பெட்டியிலே காணிக்கையை போடுகிறார்கள். பெட்டியில் பணம் நிரம்புகிறது. பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டு என்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். இதற்கு முன்பு ஆசாரியர்கள் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்கினார்கள். இப்போதோ ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணத்தை போடுகிறார்கள். யோய்தா காணிக்கை பெட்டியிலே ஒரு துவாரமிட்டிருக்கிறான். காணிக்கை பெட்டி மூடப்பட்டிருக்கிறது. அதை எளிதாக எல்லாராலும் திறக்க முடியாது. துவாரத்தின் வழியாக காணிக்கை போடப்படுகிறது. காணிக்கை பெட்டிக்குள் போடப்பட்ட காணிக்கையை ஜனங்கள் தங்களுக்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தரையே சாரும். இதற்கு அடையாளமாகவே காணிக்கை பெட்டியிலே துவாரம் போடப்பட்டிருக்கிறது. யோய்தா காணிக்கை பெட்டியை கர்த்தருடைய ஆலயத்தின் வலது பக்கத்தில் வைக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணிக்கை கொடுப்பதை பற்றி உபதேசம் பண்ணும்போது வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். காணிக்கையை வலது கையினால் கொடுக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக காணிக்கை பெட்டி ஆலயத்தின் வலது பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு தங்களால் முடிந்த எல்லா பொருட்களையும் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பாக கட்டுகிறார்கள். ராஜாவின் சம்பிரதியும்
பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவும் எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுக்கிறார்கள். விசாரிப்புக்காரர்கள் அந்த பணத்தை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக செலுத்தப்படும் காணிக்கை ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காகவே செலவு பண்ணப்படுகிறது. தேவாலயத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். தேவாலயம் நேர்த்தியாக பழுது பார்க்கப்படும் போது ஆசாரியர்கள் பசியோடும் பட்டினியோடும் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியரையும் பராமரிக்க வேண்டும், அவர்களையும் போஷிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு காணிக்கை பெட்டியிலே பணம் சேகரிக்கப்பட்டாலும் ஆசாரியருக்குரியது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குற்ற பிராயச்சித்த பணமும் பாவ பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை, அது ஆசாரியரை சேருகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட பணம் ஆசாரியரின் கைகளில் கொடுக்கப்படவில்லை. அந்த பணம் கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரராய் இருக்கிறவர்களிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர்கள் தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். ஆலயத்து விசாரிப்புக்காரரோ ஆலயத்தை பழுது பார்க்கும் வேலைகளை செய்கிறார்கள். ஆலயத்திலே வேலை பார்க்கிறவர்களை மேற்பார்வை செய்கிறவர்கள் ஆசாரியர்களுக்குரிய பணம் ஆசாரியர்களிடத்திலும் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட பணம் ஆலயத்து விசாரிப்புக்காரர் கையிலும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட பணம் மிகவும் கவனமாக செலவு பண்ணப்படுகிறது. தேவாலயத்தை பழுது பார்ப்பதற்கு தேவையான மரங்களும் வெட்டின கற்களும் இந்த பணத்தின் மூலமாய் கிரயத்திற்கு வாங்கப்படுகிறது. ஆலயத்திலே பழுது பார்க்கும் வேலைகளை செய்கிற தச்சருக்கும் சிற்ப ஆசாரிகளுக்கும் இந்த பணத்தில் இருந்து சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆலயத்தை பழுது பார்க்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்களும் கைகளும் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சுத்தமாய் இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் வேலைகளை நேர்த்தியாகவும் செய்கிறார்கள், உண்மையாகவும் செய்கிறார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் எண்ணி அதை ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுக்கிறார்கள். சேகரிக்கப்பட்ட பணம் எண்ணப்படுகிறது, ஆனால் செலவு பண்ணப்பட்ட பணம் எண்ணப்படவில்லை. செலவு பண்ணினவர்களிடம் ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் கணக்கு கேட்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறவர்கள் தங்களுடைய வேலைகளை உண்மையாய் செய்கிறார்கள். ஆலயத்தில் சேகரிக்கப்பட்ட பணம் வீணான காரியங்களுக்கோ ஆடம்பரமான காரியங்களுக்கோ செலவு பண்ணப்படவில்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுக்கிறார்கள். தேவாலயத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டியிலே சேகரிக்கப்பட்ட பணத்தினால் வெள்ளி கிண்ணங்களும் கீத வாக்கியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படவில்லை. இந்த பணத்தை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேலை செய்கிறவர்களுக்கே கொடுக்கிறார்கள். தேவாலயத்து வாசலுக்கு புறம்பே வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டியில் சேகரிக்கப்பட்ட பணத்தை இந்த பணிமுட்டுகளை செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆலயத்தை பழுது பார்க்கும் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆலயத்தை அழகுபடுத்தும் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து முடித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் முன்பாக கொண்டு வருகிறார்கள். அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பணிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் பண்ணுவிக்கிறான். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வருகிறார்கள்.